Which one of the following trade policies did India adopt in its first seven, அதாவது first seven 5-year plan இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த வர்த்தக கொள்கை இந்தியா தனது முதல் 7 ஐந்தாண்டு திட்டங்களை ஏற்றுக்கொண்டது? ஏன் ஃபர்ஸ்ட் 7 அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்கன்னா, ஏன்னா 7வது 5-year பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது 5-year பிளான் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 8வது 5-year பிளான் எல்பிஜி ரிஃபார்ம் வந்து கொண்டு இருப்பாங்க. மிகப்பெரிய எக்கானமி ரிஃபார்ம் வந்து இந்தியாவில் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த மொதல் 7 5-year பிளான்ல என்ன இருக்குன்னா, ஒரே விதமான பேட்டர்ன் வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ட்ரேடு பாலிசி ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி பாலிசி இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த வருஷம்னா 1962, 65 இந்த பீரியட்ல இந்தியால என்னன்னா வார் வந்திருக்கும். அந்த வார்ல என்னன்னா மிகப்பெரிய வந்து பொருள் செலவு எல்லாமே நடந்திருக்கும். அப்ப அந்த டைம்ல என்னன்னா இந்தியால உண்மையா சொல்ல போனா நம்மளோட இந்திய மக்களுக்கு கவர்மெண்டால எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து பண்ண முடியல. பஞ்சம், பட்னின்னு ரொம்ப போயிட்டு இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, யுஎஸ்ஏல இருந்து வீட் அதாவது கோதுமையை வந்து என்ன இறக்குமதி பண்ணுவாங்க. இது அந்த 62, 65 அதுல இருந்து ஆரம்பிச்சு என்னன்னா, அந்த 7 5-year பிளான் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து ஃபாலோ ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன வச்சிருப்பாங்கன்னா, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அதாவது இறக்குமதி தான் வந்து அதிகமா நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து பிளானிங் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரேட் பாலிசி எல்லாமே. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 7 பிளான் வரைக்கும் என்னதான் இருக்குன்னா, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும். டியூ டு மெனி ரீசன். ஏன்னா அந்த டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்தியால நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதை சமாளிக்காக என்ன பண்ணுவாங்க, இறக்குமதியே பண்ணியிருப்பாங்க. எப்ப அந்த 8வது 5-year பிளான் வருதோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஏற்றுமதி பயங்கரமா வந்து ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பிளஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். ஏன்னா எல்பிஜி ரிஃபார்ம், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லும்போது என்ன, இன்டர்நேஷனல் லெவலில் கோஆபரேட் பண்ணணும். அதனால இதெல்லாமே வந்து ஃபாலோ ஆயிருக்கும்.